ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா சென்னா தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். சென்னா மசாலா கொஞ்சமாக கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை கொண்டக்கடலை தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இல்லை, சோம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை, அவ்வளோதான். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சதுக்கப்புறம் வெங்காயம்லாம் வதங்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் லேசாக வதங்கினா போதும் வெங்காயம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி சும்மா ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தது ஆல்ரெடி, அப்புறம் தக்காளி போட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுறோம். வீட்டில் பண்ணது தான். இந்த குழம்பு மிளகாய் தூள் 1.25 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையானது போட்டுக்கோங்க. இது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்மில் வச்சு குக்கர் திருப்பி மூடிடுங்க. திருப்பி மூடி ஒரு 5 மினிட்ஸில் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இப்போ கொண்டக்கடலை வேகிறதுக்கு தேவையான தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 3 இல்லை 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகா வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காவை நல்லா மை மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் கூட நான் எந்த ஸ்பைசஸுமே ஆட் பண்ணல, வெறும் தேங்காய் மட்டும்தான் போட்டு அரைக்கிறேன். தேங்காய் அரைச்சிட்டு அதுக்குள்ளே குக்கரும் விசில்லாம் வந்தாச்சு. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சுருக்கீங்களா? நீங்கள் எப்படி செஞ்சுருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம பிளாக் சென்னாலையும் நம்ம செய்யலாம். நான் ஒயிட் சென்னாவில் தான் நான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. கடலையும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வரும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. முடிஞ்சிடுச்சு நம்மளோட சென்னா. நல்ல சப்பாத்திக்கெலாம் ரொம்ப காம்பினேஷன்லாம் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் கைஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த சென்னா மசாலா தான் எங்கள் வீட்டில் நைட்டு டின்னர். நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள்.